ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டை பரோட்டா ரெசிபி. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் முட்டை பரோட்டா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு வேண்டாம்னு நினச்சா அதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கையால் தொட்டு பார்த்தோம்னா லைட்டாக சூடாக இருக்கணும், அப்போ சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக வெதுவெதுப்பாக இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மாவு வெந்த மாதிரி ஆயிரும். அதனால தான். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயை மேலே அப்ளை பண்ணி வச்சிடலாம். அப்போ மாவு காயாது. ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். மாவு 1/2 மணி நேரம் போல் ஊறும்போது பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 அவிச்ச முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 முட்டையும் துருவி எடுத்துடலாம். இது மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு துருவிக்கலாம். நம்ம முட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்க்கறத விட இது மாதிரி துருவிட்டு சேர்க்கும் போது ஸ்டஃப் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் துருவி வச்சாச்சு. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 50% வதங்கட்டும். நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துறது எல்லாமே நல்லா வதங்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு 70 to 80% வதங்கினா போதும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறத விட இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்க்கும் போது சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம், போதும். இப்போ இது கூட காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நான் இன்றைக்கி காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை காரம் அதிகமாக பிடிக்கும்னா கொஞ்சமாக மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% வதங்கிருச்சு. நம்ம இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற ஸ்கின்னை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். விதை சேர்க்கும் போது கொல கொலன்னு ஆயிரும். அதனால தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், போதும். மசாலாவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும். நல்லா வதக்கியாச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாகவே துருவி வச்சிருக்கிற முட்டை கூட இதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளித்து கொட்டியிருக்கிற வெங்காயம், உப்பு, முட்டை எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம கடாயிலேயே துருவி வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஆனால் கடாயோட சூட்டுக்கு முட்டையோட மஞ்சக்கருவில் கடாயிலேயே ஒட்டிக்கும். அதனால இப்படி தனியாக கலந்துக்கிறது. இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் போல் இருக்கும். மாவு ஓரளவுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். மாவு பார்த்தீங்கன்னா மினிமம் 1/2 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். மேக்ஸிமம் 5லேருந்து 6 மணி நேரம் போல் ஊறலாம். மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம இதுக்கு வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து தான் பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதுவே ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது மாதிரி 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய பெரிய உருண்டையாக தான் எடுத்திருக்கேன், 4ஆக எடுத்திருக்கேன். 4 உருண்டைகளையும் ஈக்குவலாக எடுத்துட்டு நல்லா உருட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம கையாலேயே நல்லா உருட்டிக்கலாம். இனி பரோட்டாக்கு மாவு தேய்ச்சிட வேண்டியது தான். சப்பாத்தி கட்டை மேலே மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். இது மைதா மாவுங்கிறதுனால நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு தேய்ச்சி வச்சுருக்கேன். நம்ம இனி ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் உள்ள வச்சுருக்கேன். ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இது மாதிரி மடிச்சுக்க வேண்டியது தான். ஓரங்களெல்லாம் எடுத்து மடித்து விட்டுறலாம். எல்லா பக்கமும் மடிச்சாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துடலாம். மாவை எடுத்துட்டு இது நல்லா மூடி விட்டுறலாம். இப்போவே இதை கட்டையால் தேய்க்க வேண்டாம், நம்ம கையாலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அப்போ ஸ்டஃபிங் வெளியில் வராது. இது மாதிரி ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கட்டையால் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கட்டையை வச்சு தேய்ச்சி விட்டுறலாம். கட்டையால் தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம், ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்திருக்கேன். இது ரொம்ப மொத்தமாகவும் இல்லை, லேசாகவும் இல்லை. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தேய்க்கும் போது ஸ்டஃபிங் வெளியில் வராது. இப்போ ரெண்டாவது ஒன்றையும் இதே மாதிரி தேய்ச்சி காமிக்கிறேன். நம்ம ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா துருவின முட்டை தான் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுக்கும்போது ஸ்டஃபிங் ஈஸியாக வெளியில் வராது. எல்லா புரோட்டாவே தேய்ச்சி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாவது புரோட்டாவே தேய்ச்சாச்சு. நம்ம இனி சுட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தோசைக்கல்லை சூடு பண்ணியிருக்கேன். தோசைக்கல்லை மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். தோசைக்கல்லை நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு புரோட்டாவை சுட்டுக்கலாம். இப்போ ஒரு புரோட்டா வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் தான், சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இப்போ திருப்பிடலாம். நம்ம மாவுக்கு சக்கரை சேர்த்து பிசைஞ்சிருக்கனால ப்ரௌன் கலர் நல்லா ஹைலைட்டாக தெரியும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் உள்ள வரைக்கும் மாவு வேகும். இல்லைன்னா சீக்கிரமாக வெளியில் கலர் வந்துடும், உள்ளே வேகாது. இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு, போதும் எடுத்துடலாம். இப்போ ரெண்டாவது புரோட்டாவே சுட்டுறலாம். நம்ம முட்டையை துருவிட்டு செய்திருக்கனால ஸ்டஃபிங் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ ரெண்டாவது புரோட்டாவே சுட்டு எடுத்தாச்சு. நம்ம இதுக்கு சைடிஷாக வெறும் ரைத்தா இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த அளவுக்கு மாவுக்கு 5 புரோட்டா கிடச்சிது. நம்ம முட்டை புரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.